ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜர்தோசி ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். த்ரெட்டில் அந்த தாம்பூர் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு பிளேஸை, அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த கிளாஸில். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஜர்தோசியை உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜர்தோசியில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி இன்னொரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். இப்போது த்ரெட் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சைஸஸ் பெருசாக எடுக்கிறேன். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பெருசாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ்க்குள்ளே சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் தான் நான் போட்டுகிட்டே வரேன். நான் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோலேயே தெளிவாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்தாச்சு. இப்போது இதுக்கு ஒரு குட்டி பீஸ் ஒன்று கட் பண்ணி லைட்டாக நான் அப்படியே கண்ணளவுலேயே நான் கட் பண்ணுறேன். நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு பீஸை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ் இல்லை சிஸ்டர், நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நான் ஆர்டர் எடுத்து பண்ணுறேன். ஒரு முறையும் இப்படி வச்சு கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அடுத்த லைனில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஜர்தோசி சிக்கிடுச்சுன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக ஒட்டி நம்ம வந்து கேப்பே விடாமல் த்ரெட்டில் எப்படி நம்ம தாம்பூர் போடுவோம், ஒரு பாக்ஸோ ஒரு ஸ்பேஸில் நம்ம எப்படி நெருக்கமாக போட்டு ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இப்போது ஜர்தோசியில் ஃபில் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸ்ப்ரிங்குள்ளேருந்து கவனமாக எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் வந்துட்டு கட் ஆகாது. இப்போ நம்மளுக்கு இந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த பீஸ் வச்சா சரியாக இருக்கும். இப்போ குட்டியாக ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டில் திரும்பிட்டு மறுபடியும் ஜர்தோசி பீசஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம குட்டி குட்டியாக லாக் வச்சு போட்டுகிட்டே இருக்கணும். நான் போடுறது எவ்வளோ நெருக்கமாக வருது பார்த்தீங்களா? ஸ்டிச்சஸ் எவ்வளோ கிட்ட வருதுன்னு பார்த்து கவனமாக போடணும். ஒரு பீசஸாக லோட் பண்ணி போட்டுடணும். சரிங்களா? நெருக்கமாக இருக்கணும். அந்த கிளாத்தோட கலர் வந்துட்டு தெரியக்கூடாது. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பெரிய பீஸாக இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸு சிஸ்டர் ஒரு டைமும் கட் பண்ணி போடணுமா அப்படின்னா கிடையாது. இதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பியும் நம்ம போடலாம். ஆனால் கரெக்டான ப்ராசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பத்தலையோ அதை அளந்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவசரமாக போடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபில்லிங்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜதிவே யூஸ் பண்ணுங்கள். அதாவது ரொம்பவே குட்டியாக ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஸ்ப்ரிங்கில் தான் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கும் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நமக்கு வந்துட்டு த்ரெட் உள்ளே போயிடுச்சு. நான் எப்படி அழகாக எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் எடுக்கணும். இன்னொரு டிப் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளே த்ரெட் போயிடுச்சு, நமக்கு நீடில் வரல அப்படின்னா நீடில் இந்த பகுதியில் நான் தெரியுதுங்களா, கவனமாக பாருங்கள், தெரியும். நீடில் இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். இப்படி கொக்கி வந்துட்டு கீழே போயிடக்கூடாது. இந்த மாதிரி கூர்மையாக இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி மேலே வச்சு எடுக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் மாட்டிட்டு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, கவனமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நம்ம மறுபடியும் அந்த ஸ்ப்ரிங் ஒட்டியே மறுபடியும் லைன் போட்டு அதாவது ஸ்டிச் பண்ணிட்டே வரணும்.
இந்த இடத்துல எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைட்டாக பத்தலை. அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரொஃபஷ்னல், அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணின மாதிரி கட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணலாம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சர்தோசியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர் மேக்ஸிமம் இதில் தான் வரும். இதில் வந்துட்டு எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இதை வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டினியூஸாக எப்படி போட்டு காமிக்கிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைனுக்கு இப்படியே மடித்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு போயிடணும். லைட்டாக சீக்கிரம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு ஜர்தோசி நான் நீடில் சைஸுக்கு கிட்டத்தட்ட நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு பொறுமையாக லோட் பண்ணி போடுங்க. நான் வந்துட்டு இந்த ஷேப் மட்டும்தான் போட்டிருக்கேன் வீடியோக்காக அப்படின்றதுனால. நீங்கள் வேறு ஷேப்ஸில் ட்ரா பண்ணி போட்டு பாருங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஒரு திலகம் அந்த மாதிரி வேறு ஷேப்ஸை ட்ரா பண்ணி போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கவனமாக என் கூடவே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல அப்படியே ரிட்டன் போயிடுறோம். கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கவனமாக பொறுமையாக திருப்புங்க. இன்னும் ஒரு 4-5 லைன் உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளோட சேனல் பிகினர்ஸ்க்காகவே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் தான் SM Agil Arts Academy. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் ஒரு டைம் பாருங்கள். பிடிச்சிருக்கு, டெய்லி பார்க்குறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நெருக்கமாக ஃபில் பண்ணணும். ஜர்தோசி வந்துட்டு நல்லா நெருக்கமாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபில்லிங் கிடைக்கும். சரிங்களா? நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நான் உங்களுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. இதே நீங்கள் வந்துட்டு வேறு ஷேப் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஷேப்பை நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன கிளாஸ் எடுக்கலாம்? ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் ஆர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எடுக்கலாமா, இல்லை புல்லியன் ரோஸ் சொல்லித்தரதா அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு எந்தெந்த ஸ்டிச் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.